வணக்கம் நேயர்களே, உங்கள் ஜோதி தொலைக்காட்சி வழங்கும் ஆன்மீக செய்திகளை வழங்குவது நான் உங்கள் விஷ்ணுபிரியா. இன்றைய ஆன்மீக செய்திகள் என்னவென்று பார்ப்போம். கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை புரட்டாசி மாத பூஜைக்காக 17ஆம் தேதி மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து வரும் 21ஆம் தேதி வரை சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. நடை திறப்பதை முன்னிட்டு தினமும் காலை 5 மணிக்கு நிர்மால்ய தரிசனம், கணபதி ஹோமம், உஷ பூஜை நடைபெறுகிறது. பின்னர் மீண்டும் மாலை 5 மணிக்கு சிறப்பு அபிஷேக தீப ஆராதனை நடைபெற்று பின் இரவு 8:30 மணிக்கு ஹரிவராசனம் பாடி நடை அடைக்கப்படுகிறது. இந்த சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்ய தினமும் 15,000 பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை நகரில் உள்ள பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்குகின்ற நினைத்தாலே முக்தி தரும் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பூர்வாங்க பணிகளுக்காக ராஜகோபுரம் முன்பு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பந்தக்கால் நடும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பத்து நாட்கள் நடைபெறும் தீப திருவிழாவின் பூர்வாங்க பணிகளுக்காக அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் 3ஆம் பிரகாரத்தில் அமைந்துள்ள சம்பந்த விநாயகர் ஆலயம் முன்பு பந்தக்காலுக்கு பால், தயிர், சந்தனம், மஞ்சள் உள்ளிட்டவற்றால் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திருக்கோயிலில் இருந்து பந்தக்கால் கொண்டுவரப்பட்டு விநாயகர், முருகர், மகாரதம், சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட திருத்தேர்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பின்னர் ராஜகோபுரம் முன்பு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பந்தக்கால் நடப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகர மையப் பகுதியில் அமைந்துள்ள மிக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் திருக்கோவிலில் ஆவணி மாதத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்றன.
முன்னதாக மூலவர் ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் மற்றும் தாயாருக்கு திருமஞ்சன பொடி, மாவு கரைசல், மஞ்சள், பால், தயிர், தேன், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு துளசி கொண்டு அர்ச்சனைகள் மற்றும் பஞ்சமுக தீப ஆராதனை விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி காரைக்கால் அடுத்த கோட்டுச்சேரி மேட்டில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ரேணுகா தேவி அம்மன் ஆலயத்தில் ஆவணி மாத திருவிழா கடந்த 13ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் 3ஆம் நாளில் 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அம்மனுக்கு விரதம் இருந்து பால்குடம் ஏந்தி அம்மனை வழிபட்டனர். முன்னதாக பால்குட ஊர்வலம் கோட்டுச்சேரி மேடு ஸ்ரீ ரேணுகா தேவி அம்மன் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. பின்னர் பக்தர்கள் ஏந்தி வந்த பால்குடங்களில் இருந்த பாலினால் அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டி கடல் அன்னைக்கு பாலினால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ ரேணுகா தேவி அம்மனுக்கு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் வாழை இலை தீபம் ஏற்றி தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி அம்மனை வழிபட்டனர். ஆன்மீக செய்திகள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும். ஆன்மீக பக்தர்களுக்கென்றே ஜோதி தொலைக்காட்சி தினமும் சீரடியிலிருந்து அபிஷேக ஆரத்திகள், காசி வாரணாசியில் இருந்து அபிஷேக அர்ச்சனை ஆராதனைகள், சோம்நாத்தில் இருந்து அபிஷேக ஆராதனைகள் மற்றும் தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற கோவில்களில் இருந்தும் நேரடி ஒளிபரப்பு, ஆன்மீக தகவல்கள், ஆலய விசேஷங்கள், ஆன்மீக செய்திகள் மற்றும் மனம் உருகும் பக்தி பாடல்கள் உங்கள் ஜோதி தொலைக்காட்சியில். பக்தியுடன் இணைவோம், வாழ்வில் ஒளிர்வோம். ஜோதி தொலைக்காட்சி வழங்கும் ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கசவனம்பட்டி ஊராட்சி கோவிந்தாபுரம் கிராமத்தில் உள்ள மங்கள விநாயகர், அருள்மிகு பாலதண்டாயுத பாணி ஆகிய கோவில்களின் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது.
முன்னதாக விநாயகர் பூஜை, கோ பூஜையை தொடர்ந்து யாகசாலை அமைத்து வேத மந்திரங்கள் முழங்க முதல் கால யாக பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் புனித நதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்கள் யாகசாலையில் வைத்து பூஜித்து கனி அளித்தல், மூலிகை வேள்வி, திருமுறை விண்ணப்பம் அளித்தல், மகாலட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம், வாஸ்து சாந்தி, அங்குரார்ப்பணம், சுதர்சன ஹோமம், பூர்ணாகுதி மற்றும் கடம் புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மேலதாளம் முழங்க சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் போத கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஆயக்காரன்புலம் கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த திரௌபதையம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 13ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், லக்ஷ்மி ஹோமத்துடன் யாகசாலை பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் இசைக்க கடம் புறப்பாடு நடைபெற்று சிவாச்சாரியார்கள் கோயிலை வலம் வந்து கோபுரத்தில் உள்ள கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை வேலாயுதம் பிள்ளை நகர் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ பொன்னுமாரியம்மன் திருக்கோவில். இந்த கோவிலின் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு முதல் கால யாக பூஜையுடன் கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம், சாந்தி ஹோமம் உள்ளிட்ட பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து மாலையில் 5ஆம் கால யாக பூஜையில் திருமுறை பாராயணம், பூர்ணாகுதி மற்றும் பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் வெள்ளிக்கிழமை காலையில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெறுகிறது. ओम ऐव ह्रीं श्रीं स्वप्नमार्गे स्वधा नमस्तकामि ओम भगवान् प्रजावान् भगवान् भवति भगवान् प्रजावान् आनन्दवान् भवति आनन्दवान् भवति आनन्दवान् भवति
திருவாரூர் அடுத்த கங்களாஞ்சேரியில் உள்ள பழமையான காவல் தெய்வமாக விளங்கும் செல்வபெத்த ஐயனார், அருங்குழி அம்மன், தூண்டில்காரன் ஆகிய ஆலயங்களில் குடமுழுக்கு விழா விநாயகர் பூஜையுடன் சிறப்பாக துவங்கி 4 கால யாக பூஜை, கோ பூஜை, அஸ்வ பூஜை, கஜ பூஜை மற்றும் மகா பூர்ணாகுதி சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து மங்கள வாத்தியங்கள் இசைக்க ஆலயத்தை வலம் வந்து ஆலய விமான கலசத்திற்கு புனித நீரை ஊற்றி குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக தீப ஆராதனைகள் விமர்சையாக நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆன்மீக செய்திகள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும். ஆன்மீக பக்தர்களுக்கென்றே ஜோதி தொலைக்காட்சி தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற கோவில்களில் இருந்து நேரடி ஒளிபரப்பு, ஆலய விசேஷங்கள், ஆன்மீக செய்திகள், ஆன்மீக சொற்பொழிவுகள் மற்றும் மனம் உருகும் பக்தி பாடல்கள் உங்கள் ஜோதி தொலைக்காட்சியில். பக்தியுடன் இணைவோம், வாழ்வில் ஒளிர்வோம். ஜோதி தொலைக்காட்சி வழங்கும் ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் அருகே பரசலூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு மன்மத சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக இவ்விழாவை முன்னிட்டு விக்னேஸ்வர பூஜை, நவக்கிரக ஹோமங்களுடன் 4 கால யாகசாலை பூஜைகள் மற்றும் பூர்ணாகுதி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மேலதாளம் முழங்க யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதி கோவிலை வலம் வந்து விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது.
ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் தரைக்குடி சாலையில் உள்ள சுயம்புலிங்க சுவாமி கோவில் வருடாந்திர பொங்கல் விழாவை முன்னிட்டு புஷ்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஏராளமான பெண்கள் சுயம்புலிங்க சுவாமிக்கு பலவிதமான வாசனை மலர்களை எடுத்து வந்து அர்ச்சனை செய்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய சிவபெருமானுக்கு மகா தீப ஆராதனை விமர்சையாக நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு உலக நலன் வேண்டி மாதம் மும்மாரி பொழியவும் நோய் நொடிகள் நீங்கி மக்கள் கொரோனா தொற்றில் இருந்து முழுமையாக விடுபட வேண்டியும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விநாயகர் மற்றும் மகா மாரியம்மனுக்கு 5008 இளநீர் அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனுக்கு அர்ச்சனை மற்றும் தீப ஆராதனை விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள பாச்சிக்கோட்டை கிராமத்தில் உள்ள ஸ்ரீ ஐயனார் கோவில் புதுப்பிக்கப்பட்டு ஐயனார் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த 14ஆம் தேதி யாகசாலையில் கணபதி ஹோமம் மற்றும் யாக பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து பூஜையில் வைக்கப்பட்ட புனித நீர் குடத்தினை வேத மந்திரங்கள் முழங்க கோவிலை சுற்றி ஊர்வலமாக வந்து ஐயனார் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. ஆன்மீக செய்திகள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும். ஆன்மீக பக்தர்களுக்கென்றே ஜோதி தொலைக்காட்சி தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற கோவில்களில் இருந்தும் தினமும் சீரடியில் இருந்து காசி வாரணாசியில் இருந்து சோம்நாத்தில் இருந்து அபிஷேக ஆராதனைகள் நேரடி ஒளிபரப்பு மற்றும் ஆலய விசேஷங்கள் ஆன்மீக செய்திகள் உங்கள் ஜோதி தொலைக்காட்சியில்.
ஜோதி தொலைக்காட்சி வழங்கும் ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த தென்தண்டலம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ சாய்பாபா சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவினை முன்னிட்டு கோயில் அருகில் யாகசாலை அமைக்கப்பட்டு கடந்த 15ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் பல்வேறு பூஜைகள் நடைபெற்று கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் மூலவர் சாய்பாபாவின் சிலைக்கு இளநீர், சந்தனம், பால், பன்னீர் உள்ளிட்ட அபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாய்பாபாவை வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே உள்ள சொக்கநாதபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் வருடாபிஷேகம் நிறைவு நாளை முன்னிட்டு சிறப்பு திருமஞ்சனம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் சுவாமிக்கு மஞ்சள், பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து வெற்றிலை, வடைமாலை அணிவிக்கப்பட்டு மலர் மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. பின்னர் பல்வேறு தீப ஆராதனைகள் காட்டப்பட்டு உதிரிப்பூக்கள் கொண்டு அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்பூர ஆராதனை காட்டப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபட்டனர்.
புதுச்சேரி மீனாட்சிப்பேட்டை ரமணாபுரத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில். இந்த கோவிலின் கும்பாபிஷேகத்தை ஒட்டி கடந்த 12ஆம் தேதி முதல் கால யாக பூஜையுடன் கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம், சாந்தி ஹோமம், பூர்ணாகுதி நடைபெற்றது. பின்னர் மேலதாளம் முழங்க கடம் புறப்பட்டு அருள்மிகு முத்துமாரியம்மன் ராஜகோபுரம் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனுக்கு தீப ஆராதனை விமர்சையாக நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே செங்கப்படை கிராமத்தில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ அழகு வள்ளியம்மன் வருடாந்திர முளைப்பாரி பொங்கல் விழாவை முன்னிட்டு 1021 முளைப்பாரிகளை பெண்கள் மேளதாளங்களுடன் ஊர்வலமாக எடுத்துச் சென்று நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். இந்த விழாவில் கலந்து கொண்ட ஆண்கள் சாக்கு வேடங்கள் அணிந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் வினோதமான முறையில் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். ஆன்மீக செய்திகள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும்.
ஆன்மீக பக்தர்களுக்கென்றே ஜோதி தொலைக்காட்சி தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற கோவில்களில் இருந்து நேரடி ஒளிபரப்பு, ஆலய விசேஷங்கள், ஆன்மீக செய்திகள், ஆன்மீக சொற்பொழிவுகள் மற்றும் மனம் உருகும் பக்தி பாடல்கள் உங்கள் ஜோதி தொலைக்காட்சியில். பக்தியுடன் இணைவோம், வாழ்வில் ஒளிர்வோம். ஜோதி தொலைக்காட்சி வழங்கும் ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. துளசியும் பெருமாளும். 1000 மலர்களால் பூஜிப்பதை காட்டிலும் ஒரே ஒரு துளசி இலையால் அர்ச்சிப்பதை பெருமாள் அதிகம் விரும்புவாராம். அந்த அளவிற்கு பெருமாளுக்கு பிரியமான ஒன்றுதான் துளசி. அப்படி பெருமாளுக்கு துளசி விசேஷமாக என்ன காரணம்? எத்தனை வகை பூக்கள் இருந்தாலும் துளசி செடி இல்லாவிட்டால் அது நந்தவனமாகாது. துளசி மட்டும் இருந்தால் கூட அது சிறந்த நந்தவனமாகிவிடும். துளசி படர்ந்த இடம் பிருந்தாவனம். துளசி பட்ட நீர் புனித தீர்த்தம். துளசியின் இன்னொரு பெயர் பிருந்தை. சிறந்த விஷ்ணு பக்தையான பிருந்தையே துளசியாக அவதரித்து திருமாலின் மார்பில் ஐக்கியமானாள். அதனால் பெருமாளுக்கு மிக விருப்பமான துளசி அவரது வழிபாட்டிலும் மிக உன்னதமான இடத்தை பிடித்துள்ளது. பாமாவும் ருக்மணியும் ஸ்ரீகிருஷ்ணரை சொந்தம் கொண்டாட அவரை தராசு தட்டில் வைத்து போட்டி போட்ட போது மற்றொரு தராசு தட்டில் பாமா அனைத்து செல்வங்களை வைத்த பொழுதும் அது கிருஷ்ணருக்கு ஈடாகவில்லை. ருக்மணி வைத்த ஒரே ஒரு துளசி இலை தராசு தட்டுகளை சமமாக்கியது. இதிலிருந்து அன்போடு ஒரே ஒரு துளசி இலை வைத்து பூஜித்தாலும் அந்த இடத்தில் நான் வருவேன் என்ற திருமாலின் எண்ணம் தெளிவாக புரியும். பெருமாளுக்கு மிகவும் விருப்பமுடையதாகவும் மிக புனிதம் நிறைந்ததாகவும் இருப்பதால் தான் பெருமாளின் அனைத்து பூஜைகளிலும் துளசி முதலிடம் வகிக்கிறது. பெருமாளுக்கு துளசி மாலை அணிவிக்கப்படுகிறது. துளசி இலைகளால் அர்ச்சிக்கப்படுகிறது. நீரில் கலந்து தீர்த்தமாகவும் வழங்கப்படுகிறது. பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் கொடுக்கப்படுகிறது. பெருமாளின் பூஜைக்கு பயன்படுத்தப்படும் புனித நீரில் ஏலக்காய், பச்சை கற்பூரம், துளசி உள்ளிட்டவற்றை கலந்து அதை பெருமாளுக்கும் சமர்ப்பிப்பார்கள். அந்த புனித நீரை நாம் உட்கொள்ளும் போது நாம் தூய்மை அடைகிறோம். நமக்கு இறைவனின் அருளும் புண்ணியமும் கிடைக்கிறது. புனிதமான துளசி தீர்த்தத்தை இடக்கரத்தின் மேல் வலக்கரத்தை வைத்து வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்போது தீர்த்தம் கீழே சிந்தாமல் இருப்பதற்காக ஒரு துணியை வலக்கரத்தின் கீழே வைத்துக் கொள்ள வேண்டும். துளசி தீர்த்தத்தை எப்போதுமே நின்றுதான் வாங்கி உட்கொள்ள வேண்டும். அமர்ந்தபடி ஒருபோதும் உட்கொள்ளக்கூடாது. பிரசாதமாக வழங்கப்படும் துளசி தலங்களில் சிலவற்றை உட்கொண்டு மீதமுள்ளவற்றை காதில் அணிந்து கொள்ள வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் தலைமுடியில் துளசியை அணியக்கூடாது. திருமால் ஒருவர்தான் தலைமுடியில் துளசியை அணியலாம். துளசி மாலை அணிந்தோ துளசி மாலையை கையில் பிடித்தோ பூஜிப்பவர்களுக்கு 1000 அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்கிறார்கள். மரண காலத்தில் துளசி தீர்த்தம் அருந்துபவர்களை பெருமாள் தன்னுடன் சேர்த்துக் கொள்கிறாராம். விரத நாள், மூதாதையரின் திதி நாள், தெய்வ பிரதிஷ்டை நாள் மற்றும் சுப காரியங்களில் துளசி பயன்படுத்துவதால் அந்த செயல்கள் பரிபூரண பலன் கொடுக்கும் என்கிறார்கள். துளசியில் வெண் துளசி, கருந்துளசி என்ற இருவகை இருந்தாலும் கருந்துளசியே மிகச் சிறந்தது. துளசிக்கு விஷ்ணு பிரியா, ஹரிப்பிரியா என்ற பெயர்களும் உரியவை. துளசி செடியில் 30 முக்கோடி தேவர்களும் வாசம் செய்கிறார்கள் என துளசியை சிலாகிக்கிறது புராணம். துளசி இலையின் நுனியில் நான்முகனும், மத்தியில் திருமாலும், அடியில் சிவனும், மற்றைய பகுதிகளில் 12 ஆதித்யர்களும், 11 ருத்ரர்களும், 8 வசுக்களும், 2 அஸ்வினி தேவர்களும் எழுந்தருளி இருக்கிறார்கள். வீட்டில் துளசி மாடம் வைத்து காலையும் மாலையும் விளக்கேற்றி பிரதட்சிணம் செய்து வழிபடலாம். மேலும் துளசியில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்பது ஐதீகம்.
துளசியின் வாசம் எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டில் துர்தேவதைகள் நுழைய முடியாது என்கிறது சாஸ்திரம். அதேபோல் துளசி தேவியை தொடர்ந்து வழிபடுபவர்களின் இல்லத்தில் சுபிக்ஷம் நிறைந்திருக்கும், சகல ஐஸ்வர்யங்களும் குடிகொள்ளும் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள். ஆனால் வீட்டு பூஜைக்காக துளசி மாடத்திலிருந்து துளசி தளங்களை பறிக்க கூடாது. அதற்கென்று தனியாக வேறு துளசி செடி வளர்க்க வேண்டும். துளசியை பறிக்கும் போது திருமாலின் திருநாமம் சொல்லி நகம் படாமல் பறிக்க வேண்டும். துளசி தீர்த்தம் பருகி வந்தால் ரத்தம் சுத்தமாகும் என்கிறது விஞ்ஞானம். தலை சுற்றல், மூச்சு திணறல் போன்றவை சரியாகும் என்கிறார்கள். துளசி நோய் நொடிகளை அண்டவிடாமல் நம் உடம்பிற்குள் நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது. தினமும் 10 முதல் 15 துளசி இலைகளை மென்று சாப்பிட்டு வந்தால் மன அழுத்தம் ஏற்படாமல் பாதுகாக்க முடியும். மழைக்காலங்களில் நோய் நொடியில் இருந்து காக்கவே துளசி சேர்ந்த நீரை குடிப்பதோடு துளசி இலைகளை சாப்பிடுவதற்கான வாய்ப்பை உருவாக்கவே புரட்டாசி மாதத்தில் பெருமாள் கோவிலுக்கு செல்லும் நடைமுறையை உருவாக்கினார்கள். பெருமாள் கோவிலுக்கு சென்றால் பெருமாளுக்கு விருப்பமான துளசி மாலை சாத்துங்கள். இயலாதென்றில் உள்ளங்கை அளவுக்கேனும் துளசியை பெருமாளுக்கு சாத்துங்கள். துளசி தீர்த்தத்தால் உடலிலும் உள்ளத்திலும் வசிக்கும் இல்லத்திலும் நலங்கள் உண்டாகட்டும். நேயர்களே, உங்கள் கோவில்களில் நடைபெறும் அபிஷேகங்கள், அர்ச்சனைகள், ஆராதனைகள் ஜோதி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யவோ அல்லது நேரடி ஒளிபரப்பிற்கோ தொடர்பு கொள்ளுங்கள். இந்த கொரோனா காலத்தில் வீட்டில் இருந்தபடியே உங்கள் கோவிலில் நடைபெறும் அபிஷேகங்கள், அர்ச்சனைகள், ஆரத்திகள், ஆராதனைகள் என உங்கள் ஜோதி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்திட 8754040339 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்போ அல்லது இந்த எண்ணிற்கோ தொடர்பு கொள்ளுங்கள். நேயர்களே, இன்றைய ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றது. உங்கள் ஜோதி தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைந்திருங்கள், பக்தியில் திளைத்திருங்கள். நன்றி, வணக்கம்.